ஒன்னாடே சிஸ்டம் ஒரு கஸ்டமைஸ்டு ஆடியோ பார்ட்னர் ஸ்பெஷலாக வழங்குற இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம பண்ணியிருக்கிற 4.1 வண்டி செட்டுக்கான 12 வோல்ட் ஆம்பு. நம்ம கஸ்டமரோட தேவை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்வூஃபர் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணணும், நல்ல அவுட்டர் பேஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஆம்புக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா ஸ்பெக்கும் இருக்கு. உண்மையாக சொன்னால் நம்ம மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த தியரி படி வேலை செய்யும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. உங்களோட அனைத்து டவுட்டுகளும் கிளியர் ஆகும். சப்வூஃபர் நல்ல பேஸ் வரலையா, சப்வூஃபருக்கு வந்து எனக்கு ரிசல்ட் கிடைக்கல ப்ரோ, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வண்டிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா யூஸ் ஆகுங்க. ஸோ இந்த டெக்னிக்கையும் இந்த டெக்னாலஜியும் எப்படி யூஸ் பண்றதும் எப்படி பண்றதையும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னாடே சிஸ்டம் லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கஸ்டமைஸாவும் சரி, ரெடிமேடில் வந்து நீங்க என்ன ரிசல்ட் கேட்குறீங்களோ அதை விட 10 மடங்கு கஸ்டமைசேஷன்ல கொடுக்க முடியும். அந்த ஐடியாலஜியை எடுத்து தான் இந்த 2025க்கான ஒரு புது நோட்டத்தோட நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆதரவு கொடுங்க நண்பர்களே. இது பார்த்தீங்க அப்படின்னா 4.1ல ஐசி பேஸ்டு ஆம்பிளிஃபையருங்க. இதுக்குள்ள 7265 ஐசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஐசி போட்டிருக்கிறோம். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ஒரு ஐசி, சரவுண்ட் லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஐசி ஸ்டீரியோக்கு போட்டிருக்கிறோம். இந்த கான்ஃபிகரேஷன் எப்படி வேலை செய்யும்னா, நல்ல தெளிவான ட்ரபிள் மிக்க ஆடியோ எடுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட கிளாஸ் டி அந்த வெர்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய பிடி பிளஸ் சப் ப்ரீ அதை போட்டு லோடு பண்ணியிருக்கிறேன். இந்த ஆம்பு தரமாக இருக்குது. ரிசல்ட் உண்மையிலே செம்ம. அடிஷ்னலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்வூஃபர் அவுட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய போர்டை உள்ள வைக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த போர்டு வந்து இந்த ஆம்புக்குள்ள உட்காராது. ஆனால் நமக்கு வந்து நல்ல எக்ஸ்ட்ரீமான பேஸ் கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்பதான் நாங்கள் பிளான் பண்ணது 4.1 ஆம்புன்றது கான்ஃபிகரேஷன் வந்து கேபினெட்டுக்குள்ள இருக்கட்டும். அதே மாதிரியான ஒரு பவர்ஃபுல், இப்போ இந்த ஆம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 வாட்டு 120 வாட்டு மாதிரி கொடுக்கும். இது வந்து ஒரு 200 வாட்டு வரைக்கும் கொடுக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த கேபினெட்டுக்குள்ள வைக்க முடியாது இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, அதுல இருந்து இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ப்ரீ அவுட்புட்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து சப்வூஃபர் வேலை செய்யறதுக்கான ஒரு ப்ரீ வரும். அந்த ப்ரீயை வந்து சப் கண்ட்ரோல்ல இருந்து நாங்கள் வெளியே எடுத்திருக்கேன். இந்த வெளியே எடுக்கிறத வந்து போர்டுக்கு இன்புட் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இன்புட்டு ப்ளஸ் இன்புட்டோட கிரவுண்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. கஸ்டமருக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து டவுட், அதாவது தெளிவான வயர் கனெக்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு எதுவும் தவறாக கனெக்ஷன் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சிவப்பு கருப்புலேயே கொடுத்துருக்கிறேன். கஸ்டமருக்கு தேவையான அளவுக்கு லெங்த் இழுத்துட்டு இந்த வயர்லேருந்து கனெக்ஷன் பண்ணி முடிச்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் பிளஸ் வோல்ட் மைனஸ் இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கனெக்ஷன் எல்லாமே நாமளே பண்ணிக்க முடியும். சதா டெக்னீஷியனாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். தப்பாக எதுவும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா போர்டுன்றது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி யோசிக்கும் போது இந்த ஆம்புக்கும் இந்த ஆம்புக்கும் இது ரெண்டுமே வந்து வித்தியாசங்கள் உண்டு. இது வந்து ஐசி பேஸ்டு, இது டிரான்சிஸ்டர் பேஸ்டு. இப்போ கம்மிங் டு த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 போர்டும் வந்து டியூபுக்குள்ளே வரணும். ஏன்னா இது ரொம்ப டெம்பரேச்சர் கூட வரும், இதுக்குள்ளே வைக்கவும் முடியல. அப்படின்றப்ப டியூபுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சப்வூஃபரோட பஞ்சு வரும்போது அந்த காற்று பட்டு பட்டு போர்டு வந்து கூலிங் ஆகும். ஸோ அந்த டைப்பில் வேலை செய்யும். இந்த கன்வெர்ட்டர் வந்து இந்த பேட்டரியோட சப்ளை மூலியமாக வந்து டூயல் சப்ளைவை எடுத்து இந்த போர்டுக்கு கொடுத்துரும். இந்த போர்டு என்ன பண்ணுன்னா, இந்த மெயின் போர்ட்லேருந்து, அதாவது இந்த மெயின் ஆம்பிலேருந்து வர்ற இந்த ப்ரீயை யூஸ் பண்ணிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி சப்வூஃபருக்கு உண்டான இந்த சிவப்பு இந்த மாதிரி ப்ரௌன் வயர் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு வயர் கொடுக்குற வயர். இந்த வயரை யூஸ் பண்ணி நம்ம வந்து சப்வூஃபருக்கு கனெக்ஷன் கொடுத்துருவோம். இது சப் வயரு, இது இன்புட் வயரு, இது பவர் சப்ளை வயரு, இது பேட்டரியோட வயரு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது சப்வூஃபர் ப்ரீ வயரு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4.1 ஆம்புக்கான பேட்டரி வயரு. அதே மாதிரி பின்னாடி பேக்கப் ஜாக் பார்த்தீங்கன்னா 4 சேனல் ஸ்பீக்கருக்கான வயரு. ஸோ இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் ஆம்புக்கு வந்து அந்த சிக்னல் கொடுக்கும். அதை வச்சு இது சப்வூஃபர் வந்து டிரைவ் பண்ணும். இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சு 12 இன்ச்சு சிங்கிள் மேக்னெட்டு டபுள் மேக்னெட்டு தாராளமாக போட்டுக்கலாம். JPL பயனியர் போடுற மாதிரி வேணும்னா இந்த போர்டுக்கு பதிலாக வேற போர்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த போர்டை வச்சும் நீங்கள் வந்து JPL டிரைவ் பண்ணலாம். பேஸ் பத்தலை அப்படின்னா
வேணால் இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து போட்டு இந்த மகாராஜா குமார் இந்த மாதிரியான வர்ற போர்டுகளை பயன்படுத்தி நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது ஹீட்டு டெம்பரேச்சர் வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறனால தான். அந்த விஷயத்தை வந்து நாம் இந்த கூலிங் பர்பஸ்க்காக தனியாக ஃபேன் வைக்கணுமே அப்படின்ற தேவையை குறைச்சிக்கிட்டு டியூபுக்குள்ளே வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஏர் த்ரோ இருக்கும். சப்வூஃபர் பஞ்ச் ஆகும்போது ஏர் அடிக்கும். அந்த இதை வச்சுக்கிட்டு இது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். டியூபை மட்டும் தண்ணியோ இது மாதிரி படாமல் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணியிருக்கிற எங்களோட 4.1 ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வீடியோவை கொடுத்துட்டேன். ஆனால் இதை ஒர்க் பண்ணி முடித்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த எஃபர்ட்காகவாது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. ஒன்னாடே சிஸ்டம் யுவர் கஸ்டமைஸ்டு ஆடியோ பார்ட்னர். இந்த மாதிரியான பவர் ஆம்ப் கான்ஃபிகரேஷனில் வேணும், ஓப்பனாக சொல்ல போனால் வண்டிக்காரங்களுக்கு வந்து நல்ல பேஸ் வேணும் அப்படின்னா ஒன்னாடே சிஸ்டம் இருக்குது. இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் பண்ண முடியும். நல்ல பவர், நல்ல ஹெவி, நல்ல லைஃப் இருக்கிற மாதிரி போர்டை வந்து சூஸ் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். வாய்ப்பு கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். 2025க்கான புது வருடம் வந்து எல்லாருக்கும் சிறப்பாக அமையும், உங்களுக்கும் எங்களுக்கும். ரொம்ப நன்றி மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஒன்னாடே சிஸ்டம் தமிழ். பை காய்ஸ், லவ் யூ.